வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? பலர் பேரிச்சம்பழத்தை வெறும் இனிப்பு பழம் என்று நினைக்கிறார்கள். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு பல முக்கியமான நன்மைகளை வழங்குது. அதே நேரத்துல இதை அதிகமா சாப்பிட்டால் சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த வீடியோல பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், மருத்துவ அதிசயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமா எடுக்கணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும், எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும், தினமும் எவ்வளவு சாப்பிடணும் என்பதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முழு விவரங்களையும் நீங்க தெரிந்து கொள்றதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. பேரிச்சம்பழம் என்பது பேரிச்ச மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இரு இயற்கையான இனிப்பு பழம். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு முக்கிய உணவாக பயன்படுத்தப்பட்டு வருது. இதுல இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அதனாலதான் இது ஒரு சிறந்த உணவாகவும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவாகவும் கருதப்படுது. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் பார்க்கலாம். அதுல முதலாவது மாற்றம் என்னன்னா, உடலுக்கு ஒரு உடனடியா சக்தியை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்துல இயற்கையாகவே குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் போன்ற சர்க்கரை இருக்குது. ஆனா உடலுக்கு இது உடனடியா ஒரு ஆற்றலையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்குது. ஸோ ஒரு நாளைக்கு தேவையான ஆற்றல், எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. நிறைய பேர் காலையில எந்திரிக்கும் போதே சோர்வுடன் எந்திருப்பாங்க. உடல் சோர்வு, பலவீனம் இருக்கிறவங்கலாம் இதை தினமும் சாப்பிட்டா நல்ல ஒரு பலனை அவங்க அனுபவிக்கலாம். அடுத்து இரண்டாவது மாற்றம் என்னன்னா, இரும்பு சத்துங்க. இரும்பு சத்து குறைபாடுனால பெண்கள் நிறைய பேருக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையினால பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா இந்தியாவில் இருக்கிற பெண்கள் தான் அதிகமா இந்த இரத்த சோகை நோயினால பாதிக்கப்படுறாங்க. ஆனா பேரிச்சம்பழம் எடுக்க எடுக்க பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து அந்த நோயிலிருந்து அவங்கள தடுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இரும்பு சத்து உடல்ல இரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை உருவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவும் வராது. அடுத்து மூன்றாவது மாற்றம் என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்துல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடலுடைய இயக்கத்தை சீரா வைக்கிறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க இரவுல ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை காலையில சாப்பிட்றது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். முக்கியமா 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே பேரிச்சம்பழத்துல இரவுல ஊற வச்சு காலையில சாப்பிட்றது நன்மைகளை கொடுக்கும். அடுத்து நான்காவது மாற்றம் என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்துல பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பேரிச்சம்பழத்தை தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து ஐந்தாவது நன்மை, எலும்புகளுக்கு பேரிச்சம்பழம் உதவியா இருக்குது. பேரிச்சம்பழத்துல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த தாதுக்கள் எல்லாமே எலும்புகளை அடர்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ பேரிச்சம்பழத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வயது ஆகும் போது வரக்கூடிய எலும்பு சார்ந்த நோய்களை தடுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால மூளை செல்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மூளையை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுறதாக சொல்லுது. ஸோ உங்களுடைய பிரெயினை நீங்க எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கிறணும், நல்லா சுறுசுறுப்பா வச்சுக்கிறணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டே வரலாம்.
அடுத்து 7வது மாற்றம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய உடல்ல அதிகப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுடைய செல்கள பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லங்க, வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை எடுக்க எடுக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால எளிதில காய்ச்சல், இருமல் இதெல்லாம் அடிக்கடி வரவே செய்யாது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த நன்மைகளை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, அவங்களுடைய வயிற்றுல வர்ற குழந்தைகளுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. அடுத்து 9வதா பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னன்னா, ஆண்கள் பெண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. இப்போ ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவரை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. இது உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நரம்புகளை வலிமையா வச்சுக்கிறதுக்கும் பேரிச்சம்பழம் பயன்படுது. தொடர்ந்து ஆண்கள் பேரிச்சம்பழத்தை எடுக்க எடுக்க அவங்களுக்கு தேவையான அந்த பவர் எனர்ஜி நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவருக்கும் பேரிச்சம்பழம் பயன்படுது. ஸோ இவ்வளோ நன்மைகளை கொண்ட இந்த பேரிச்சம்பழத்தை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, யார் ரொம்பவே கவனமாக எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சர்க்கரை நோயாளிகள் ரொம்பவே கவனமாக எடுக்கணும். சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய உடலை அவங்களுடைய மருத்துவர்கிட்ட காட்டி சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது ஸோ அப்படின்னு அவங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அளவு ரொம்பவே கம்மியாக சாப்பிடணும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரிச்சம்பழம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக ஆரோக்கியமான பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 2லிருந்து 4 பேரிச்சம்பழம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதிக அளவில் சர்க்கரை போய் உங்களுக்கும் சர்க்கரை வர ஆரம்பிச்சிடும். பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும், அது ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் சரி, நார்மலான உணவாக இருந்தாலும் சரி, அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அதனால தான் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 2லிருந்து 4 பேரிச்சம்பழம் போதும். ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதுவே வயது கம்மியானவர்கள் அப்படின்னா 2 பேரிச்சம்பழம் கொடுத்தால் போதும். பெரியவர்கள் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறியவர்கள் 2 எடுத்துக்கிறங்க. எந்த நேரத்தில் சாப்பிட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னா, நீங்கள் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லை உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழத்து கூட நீங்கள் பருப்பு வகைகள், நட்ஸு, பாதாம், வால்நட் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே கூடுதலான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவும். இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை அதிகமாக எடுத்தால் அதிக நன்மை என்று நிறைய பேர் தவறாக அதிகமாக சாப்பிட்றாங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கலோரி அதிகமாகி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த சர்க்கரை திடீரென உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவாக எடுத்துக்கிறேங்க. நண்பர்களே, பேரிச்சம்பழம்ங்கிறது ஒரு சத்தான பழம். ஆனால் இதை நீங்கள் சரியான முறையில் எடுத்துக்கிட்டாதான் அது அதிகமான ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறங்க. எப்பொழுதுமே உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.